வழிமுறை. இக்காலத்தில் மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய கிடைக்கக்கூடிய சான்ஸ்களை பயன்படுத்துறது அதுக்காக வேண்டி செய்யப்படக்கூடியது தானே தவிர அதை விட்டு போட்டு இன்னொருத்தரை காப்பி பண்றாங்க ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்றது இது முறையல்ல. நாங்கள் செய்யக்கூடிய செயல்முறைக்கு மாற்றமான கருத்தை சொல்ற சோழர்கள். யா சையீதி யா ரசூலல்லாஹ் என்றும் நபி அவர்களுக்கு நோய் நிவாரணம் அளிக்க முடியும் என்றும் நபி நினைத்தால் ஒருவரை வளமளிக்க வேண்டும் என்றும் அல்லாஹ்வின் சிபத்தை மௌலிதில் புகழுகிறார்களே, இது சரியா? மௌலிதில் சில அடிகள் வருது. யா சையீதி யா ரசூலல்லாஹி குது பியதி மாலி சிவாக வலா அல்வி இலா அஹதி. என்னை விட அதிகமாக இங்கே மௌலிது ஓதுனவங்க இருப்பாங்க. அதோட அந்த கூட்டத்தில் அதிகமாக ஓதுனாலாம் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறான். சுருட்டுற வரைக்கும் சுருட்டி போட்டு கடைசியில் பெரிய சுருட்டல் கிடைக்கும் போது இதை விட்டுட்டு போயிட்டான். விட்டுட்டு போய் ஏகப்பட்ட இடத்துல ரகலை. என்ன சொல்ல வர்றீங்க? நிறைய அதை சொல்லணும்னா தனிப்பட்ட குறையா போயிடுங்கிறக்கான அதை தவிர்த்துக்கிறேன். அது தேவையும் அல்ல, அனாவசியமான முறையில். நான் அதே கருத்து தான் இப்போவும் சொல்றேன். யா சையீதி என்னுடைய தலைவரே, யா ரசூல் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூலே, ஹுதுபியதி என்னுடைய கரத்தை பிடியுங்கள். இதுக்கு நேரடி பொருள். இதுல இலக்கிய நயத்தில் என்ன சொல்ல வர்றாரு? நாயகமே எனக்கு தேவையான நேரத்தில் சிபாரிசு செய்யுங்கிறார். கியாமத்துடைய சூழ்நிலையில நபி அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள், சிபாரிசு செய்வார்கள் என்று ஹதீஸ்ல வருது. அந்த ஷஃபாஅத்தை எனக்கும் வழங்குங்கள் நாயகமே என்பதைத்தான் இலக்கிய நயத்தோடு அவர் சொல்றார். உங்களை விட்டா எங்களுக்கு யார் நபி நாயகமே கதி? நீங்களும் எங்களை கரம் பிடிக்கலன்னா, என் கணவர் என்னை கரம் பிடிச்சிருக்காருன்னு பொம்பளை சொன்னார்னு வைங்க, உனக்குதே கையே இல்லையே எப்படி பிடிச்சாருன்னு நகைப்ப. என்ன அர்த்தம்? அனுசரிக்கிறாருன்னு அர்த்தம், கொண்டு செலுத்துறாருன்னு அர்த்தம், என்னை வழி நடத்துறாருன்னு அர்த்தம். நாயகமே என்னை கரம் பிடியுங்கன்னு சொன்னா என்னை அல்லாஹ்விடத்துல சிபாரிசு செய்யுங்க. நான் சொல்றேன், முறையான அர்த்தம் வைங்க. சரியான பொருள் சொல்ல முடியுமா முடியாதா? இதுக்கே நேரடியான பொருள் இருக்கிற கையை பிடிச்ச ரசூலுல்லாஹ் இங்க இழுத்துட்டு போறாங்களான்னு ஏன் வைக்கிற அர்த்தம்? தேவை என்ன இருக்குது? அதே மாதிரி நோய் நிவாரணம் அளிக்க முடியும் என்று ஒரு இடத்துல சொல்றார், நாயகமே அல்லாஹ்விடத்துல துஆ செய்து எனது நோயை போக்க வையுங்க. நீங்க நோயை போக்கியவர்கள் வாங்க. நபி அவங்க சுகம் அளிச்சாங்க, நிவாரணம் அளிச்சாங்க, அவங்க மூலமா சுகம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றதும் இது அல்லாஹ்வுடைய சிபத்தை மௌலிதில் சேர்க்கறது மாதிரி ஆச்சே. இது கேட்டிருக்கார் சோழர்களே. இதுவும் அதே கண்ணோட்டம் தான், தப்பான கண்ணோட்டத்தில் சொன்னது தான். உண்மையில இருக்குது, மௌலிதில் இருக்குது. அது என்ன கவி ஹஜ்ரத்? வமரீலன் அன்தாயிதுஹு قد أتاه الله بالفرج. இதான் நினைக்கிறேன். எனக்கு மௌலிது ஓதக்கூடியது ரொம்ப காலத்துக்கு முன்னால ஓதுனது. அதேமா இதைத்தான் அவர் நினைச்சு சொல்றாருன்னு நினைக்கிறேன். நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்கள் எந்த நோயாளியை சந்தித்தீர்களோ, நோய் விசாரித்தீர்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் சுகம் அளித்தான். ஒரு அழகான அடிங்க. அதைத்தான் இவ்வளவு கொச்சப்படுத்தியிருக்கிறாங்க. நாயகம் சுகம் அளிக்க முடியுமா? அவருக்கே தலைவலி வந்துச்சு, எழுதுறான். நபிக்கே தலைவலி வந்துச்சான், அவங்களுக்கு நோய் வந்துச்சான். இவனுக்கு எங்கேயாவது சுகம் கிடைக்குமா? டாக்டர்கிட்ட போகும்போது நேற்று நீயே ஆஸ்பத்திரியில் இருந்தே ஓன்ட்ட நான் கையை காட்டுவேன்னு சொன்னான். இவனுக்கு யாராவது டாக்டர் வைத்தியம் பண்ணுவானா? அவங்களுக்கு வந்தது இக்தியாரி, விரும்பி எடுத்துக்கிட்டது. நபி அதை பொறுத்துக்கிட்டாங்க. நபினால பிறருக்கு சுகம் கிடைத்ததா கிடைக்கலையா? நோய் விசாரிக்க செல்லும் பொழுது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்வார்கள். லா பாஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ், கவலைப்படாதீங்க, இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் இந்த நோயை சுத்தப்படுத்திடுவான், உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருவான். நபியுடைய துஆவுக்கு பவர் இல்லையா? அப்ப அந்த துஆவுக்கு வேல்வேஷன் இல்லையா? மதிப்பு இல்லையா? மரியாதை இல்லையா? எந்த அர்த்தத்தில் எப்படி சொல்றீங்க நீங்க? வைதா மரிஸ்து ஃபஹுவ யஷ்ஃபீன், நான் நோயாளி ஆயிட்டா அல்லாஹ் தான் சுகம் கொடுக்கிறான், சந்தேகம் இல்லை.
அந்த அல்லாஹ் கொடுக்கிற சுகம் நபியுடைய துஆவுனால வருதுன்னு தானே அவர் சொல்றாரு. நபியே நேர சுகம் கொடுத்துட்டாருன்னு சொல்றாரா? நபி செய்தாங்க, நபி சொன்னாங்க, அதன் மூலமாக அல்லாஹ் சுகத்தை கொடுத்தான். வமரீதன் அந்த ஆயிதுஹு, எத்தனையோ நோயாளிகளை தாங்கள் நோய் விசாரித்தீர்கள். ஃபகத் அத்தாஹு அல்லாஹு பில் ஃபரஜி, அல்லாஹ் அவர்களுக்கு நோய் நிவாரணத்தை வழங்கினான். என்னப்பா தப்பு இருந்துச்சு இதுல? இப்ப நபி துஆ செய்து அவங்களுக்கு நோய் நிவாரணம் கொடுக்கலையா? எத்தனை நிலைகளை சொல்லணும் சகோதரர்களே, எத்தனை காட்சிகளை சொல்லணும். நபியுடைய மோஜிசாத்துக்கள் எண்ணற்ற. புகாரில் இருக்குதப்பா, அட முஸ்லிம்ல இருக்குதே. மூச்சுக்கு 30 தடவை புகாரின்னு சொல்ற உனக்கு அது கண்ணுக்கு தெரியலையா? எத்தனை இடத்துல இருக்குது. சாயிப் இப்னு யஸீத் அவங்க சின்னம்மா அல்லது பெரியம்மாக்கு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து சொன்னாங்க, இன்ன இப்ன உக்தி வஜிஉன், நாயகமே என் சகோதரியுடைய மகன் சிறு பையன் 6-7 வயசு என்னமோ நோயாளியாவே இருக்கிறார் நாயகமே, இவருக்கு துஆ செய்யுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமஸஹ ரஅஸஹு, சாயிப் இப்னு யஸீத் சொல்றாங்க, என் தலையை ரசூலுல்லாஹ் தடவுனாங்க. அல்லாஹு அக்பர். நோய் காணாம போச்சு. அப்ப நபிக்கு என்ன அர்த்தம்? உன் கை மாதிரி நினைச்சியா? நீ வச்ச உடனே வைரஸ் பரவும். நபியுடைய கை அப்படி இல்லையே. வரலாற்றுல எழுதுறாங்க, அவர் மௌத்தாகிற வரைக்கும் தலை நரைக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச கை பல்லு விழுகல. ஏறத்தாழ 100 வயசுக்கு பக்கமா இருந்தார். நபியுடைய பவர் இருந்துச்சு. இந்த சரித்திரத்தை யோசிச்சு அவர் சொல்றாரு, வமரீதன் அன்த ஆயிதுஹு கத் அத்தாஹு அல்லாஹு பில் ஃபரஜி. எத்தனை சரித்திரம் சொல்லலாம், எவ்வளவு நிலைகள். ஹஜ்ரத் அலிக்கு கண் வலி வந்த போது ஓதி பார்க்கலையா சகோதரர்களே? நூற்றுக்கணக்கான வரலாறு சிஹாசித்தாவுடைய கிதாபுகள்ல இருக்குது. மௌலூதுக்காரு சொல்லிட்டாருங்கிறதுக்காக வேண்டி அவர் மேல குற்றச்சாட்டு சொல்லி அந்த ஹதீசுகளை எல்லாம் மறந்துட்டாங்க. ஹதீசுகள் இடம்பெற்றதெல்லாம் போச்சு, எல்லாமே போயிடுச்சு. எப்படி ஆச்சது சகோதரர்களே? அதனால நபியை கொண்டு அல்லாஹ்வுடைய தன்மையில வச்சுட்டாங்க. அல்லாஹ் நேரடியாக ஷிஃபா கொடுக்கிறவன், யாருடைய கைப்படணுங்கிறது இல்ல. ஆனா இங்க நபியுடைய கைப்பட்டதுனால, நபியுடைய துஆ கிடைத்ததுனால அந்த நோயாளிகள் குணம் பெற்றார்கக்கூடிய உண்மையான சத்தியமான சரியான கருத்தை தான் அந்த மௌலூதுல சொல்லப்பட்டிருக்கே தவிர உங்க கண்ணோட்டப்படி தவறான கருத்துக்கு போறதுக்கு அங்கே வேலையே இல்லை. ஒரு மூமின் செய்யக்கூடிய அர்த்தமாக அது ஆகாது சகோதரர்களே. இதே மாதிரி இந்த மாதிரி பல கேள்விகள் வந்திருக்கு. அவுலியாக்களை புகழலாமா, அவங்கள உருசு என்ற முறையில் அவர்களை பாடலாமா? எல்லாத்துக்குமே இதே கருத்து தான். அவங்களுடைய எந்த செய்த பணிகள், ஹிதுமத்துக்கள், அவருடைய வாழ்க்கையில் நடந்த கராமத்துக்கள், இவைகளை எல்லாம் எடுத்து வைத்து தொகுத்து கவியாக ஒருத்தர் பாடுகிறார் என்று சொன்னால் அதற்கு சரியான பொருள் எப்படியாவது சொல்ல முடியும் என்று இருக்குமே. ஆனால் அந்த பொருளைத்தான் சொல்லணும் சோதரர்களே. முரண்பட்ட அர்த்தம், மனமுரண்டான கருத்து சொல்லுவது இது முஸ்லீமுக்கு அழகல்ல. அது யாரை பத்தி பாடியிருந்தாலும் சரி, யாரை பத்தி பாடியிருந்தாலும் சரி, சமயத்தில் இலக்கிய நயத்தோட பாடுறதா. நான் சொல்றேன்ல, நேரடி கருத்துல பாடுனா அது கவியே ஆகாது. நம்ம கலைஞர் கருணாநிதி கூட அந்த அண்ணாதுரை இறந்த நேரத்தில் அந்த கூட்டத்தில் ஒரு உதாரணத்துக்கு நான் எடுத்து சொல்றேன். மவுண்ட் ரோட்ல அண்ணாவுடைய சிலை இருக்குது. மெட்ராஸில் எங்கெங்க சிலை இருக்கு? மவுண்ட் ரோட்ல இருக்குது. அந்த நேரத்தில் அவர் எழுதின அந்த கவியை நான் படிச்சிருக்கிறேன். கவிங்கிறது தான் கொஞ்சம் கற்பனை கலந்து ஒரு இலக்கிய நயத்தோட ஒரு சத்தியத்தை எடுத்து சொல்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய வழிமுறை. அவர் அண்ணாதுரையுடைய கையை விரலை காட்டி அப்படி நிப்பாட்டி இருக்கிறாங்க. எதனால விரலை காட்டினாதோ அல்லாஹ் குளிச்சோம். நம்ம அதை இங்க சொல்ல வரல. கலைஞர் அதை எடுத்து பார்க்கும்போது கருணாநிதி சொல்றார், அண்ணாவே நீங்கள் விரலை காட்டி ஆணையிடுகிறீர்கள் என்றல்லவா நினைத்தேன், ஆனால் ஓராண்டு காலத்தில் போய்விடுவேன் என்பதை அல்லவா நீங்கள் சுட்டி காட்டியிருந்தீர்கள். ஒரு விரலை காட்டி தூக்கி காட்டி 1 வருஷத்துல போய் சேர்ந்துட்டார். அவர் சேர்ந்ததுக்கு அவர் சொல்றார் தன்னுடைய பாணியில, விரலை உயர்த்தி காட்டியவுடன் எங்களுக்கு ஆணையிடுகிறீர்கள் என்று நினைத்தேன், ஆனால் நீங்கள் சுட்டி காட்டியிருக்கிறீர்கள் ஓராண்டு காலத்தில் போய் சேர்ந்து. நான் அவர் சொன்னதுக்கு ஆதரவளிச்சு அல்லது அவருக்கு வேண்டி விரும்பி தலையை தூக்கி வச்சு போல்றேன்னு அர்த்தமே அல்ல. அதுக்கு நமக்கு காது தூரம், அரசியலுக்கு நமக்கும். நான் சொல்ல வந்தது, அவர் ஒரு கவிஞர், கலைஞரும் கவிஞரும் தான். ஒரு கருத்தை எடுத்து சொல்ற நேரத்தில் இலக்கிய நயத்தோட அது ஒரு கற்பனையான முறையில் எடுத்து சொல்றார்.
அதுல சத்தியம் இருக்குதோ இல்லையோ அடுத்த விஷயம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்து சொல்லும் பொழுது சில இலக்கிய நயத்தோடு ஒரு கருத்தை சொல்றாங்கன்னு சொன்னா, அல்லாஹ்வாக ஆக்காமல், அல்லாஹ்வுடைய தன்மைக்கு கொண்டு போகாமல் எந்த அளவிற்கு புகழ்ந்தாலும் கூட அந்த புகழ் கம்மிதான். அது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்றதா இருந்தாலும் சரி. அதே மாதிரி வலிமார்கள் இருக்கிறாங்க, அவர்களை பற்றி புகழுரைகள், அதுல சரியான பொருள் சொல்ல முடியுமா? எனக்கு வலிமார்களை பத்தி எந்தெந்த மௌலுதுல என்னென்ன சொல்லியிருக்காங்க இது எனக்கு தெரியாது. நான் சொல்ல வர்றது ஒரு வேண்டுகோள். குறிப்பா அந்த சகோதரத்தில் நான் கேட்டுக்கிறது என்னன்னு சொன்னா, கவின்னு வந்திருக்குது, ரெண்ட பாருங்க, சரியான அர்த்தம் வைக்க முடியுதாங்கிறதும் பாருங்க, அல்லது தப்பான அர்த்தம் வைக்க வருமா, அதுதான் வழியா, வேறு வழியே இல்லையாங்கிறத பாருங்க. முடிஞ்ச வரைக்கும் சரியான அர்த்தத்தை வைக்க பாருங்க. ஒரு சமயம் உங்க மண்டையில படலன்னு சொன்னா, யார் அதை படிச்சிருக்கிறாங்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க, இதுக்கு என்ன பொருள், எனக்கு விளங்கல, இதுக்கு ஏதாவது மாற்று பொருள் உண்டா, நேரடி பொருள் இதுக்கு கருத்தா அப்படிங்கிறத விளங்க பாருங்க. அது அல்லாம எடுத்தேன், கவிழ்த்தேன், வீசினேன், புரட்டினேங்க கூடிய முறையில யாரை பத்தி உண்டான புகழுரைகளா நீங்க சொல்லலாம். அவுலியாக்கள் மற்றவங்க எல்லாம் ஏன் புகழணும்? புகழணும். நான் சொல்றேன், நீங்க சொல்றதுக்கு யாருன்னு கேட்பான். நான் சொல்லல, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், உங்களை விட்டு மரணித்து போனவர்களுடைய நல் தன்மைகளை, நற்குணங்களை, நல் பண்பாடுகளை, நல் வேலைகளை மக்களுக்கு மத்தியிலே எடுத்து சொல்லுங்கள் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது கவியுடைய நடையிலே இருந்தால் என்ன, உரையுடைய நடையிலே இருந்தால் என்ன, நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் அவர்கள் செஞ்ச தியாகங்கள் அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்து இருக்கிறார்கள். திருமண கூட்டம் இருந்தது, சின்னஞ்சிறு சிறுமிகள் எல்லாம் ஒன்று கூடி உட்கார்ந்து இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மத்தியிலே அமர்ந்து அந்த பெண் பிள்ளைகள் எல்லாம் உரத்த குரலோடு தன்னுடைய முன்னோர்களை, பத்ருடைய களத்திலே மாண்டு போனவர்களை, ஷஹீதானவர்களையும் மற்ற தன்னுடைய முன்னோர்களை நினைத்து கவியாக அந்த குழந்தைகள் பாடினார்கள். தான் முன்னோர் செய்த தியாகங்களை, அவர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்புகளை, அவர்கள் செய்திருக்கக்கூடிய நற்செயல்களை, நற்காரியங்களை நினைவு கூர்ந்து அந்த பெண் பிள்ளைகள் படிக்கும் பொழுது ஊடையர் வார்த்தை சொன்னார்கள், எங்களுக்கு அருகிலே ஒரு நபி நாளைக்கு நடக்க போறதை கூட முழுமையாக அறிந்த நபி இருக்கிறார் என்று உச்சகட்டத்திற்கு கொண்டு போகும்போது நபி அவர்கள் பிரேக் போட்டார்கள். இந்த அடியை பாடாதே, நாளை நடப்பதை தெரியக்கூடிய ஆற்றல் அல்லாஹ்விற்கு இருக்கிறது, இதை விட்டுவிட்டு இதற்கு முன்னால் உங்களுடைய முன்னோர்களை எல்லாம் புகழ்ந்து பாடினீர்களே அதை பாடுங்கள். எனக்கு கைபை அறியக்கூடிய அனைத்து அல்லாஹ் அறிவதை போன்று நான் அறிவேன் என்ற கருத்தை கொண்டு இதை சொல்ல வேண்டாம், இந்த அடியை தவிர்த்து விடுங்கள், இதற்கு முன்னால் உள்ள அடியை பாடுங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நம்முடைய முன்னோர்கள், அது சஹாபாக்களாக இருந்தாலும் சரி, வலிமார்களாக இருந்தாலும் சரி, உங்களுடனே வாழ்ந்திருந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரி, மரணித்து விடுவார்களே, ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையாக சொல்லுகிறார்கள், உதுகுரு மஹாசின மௌத்தாக்கும், மரணித்து விட்ட உங்களுடைய நல்லடியார்களுடைய நற்செயல்களை எடுத்து சொல்லுங்கள், கூறுங்கள் என்கிறார்கள். ஆகையினாலே அவர்கள் எதையாவது மௌலிதுல அல்லது அவர் பெரியாருடைய பெயர்கள்ல பாடப்பட்டு அது அரபாகவோ தமிழாகவோ மாற்று மொழிகளிலோ எடுத்து சொல்லப்படுதுன்னு சொன்னா அதை அங்கீகரிக்கலாம், ஏற்கலாம், அதுல எந்த தவறும் அல்ல. உரை நடையிலும் இருந்தாலும் அதற்கு அதே கருத்து, அதே பொருள் தான். கவியுடைய அடிப்படையில் இருந்தாலும் அதுக்கு அதே கருத்து தான். ஆகையினால் அதற்கு ஒரு தடை இல்லை என்பதை நாம் விளக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ரத்தம், மூத்திரம் புனிதமானது என்றும் சிலர் அதை குடித்தார்கள் என்றும் சொல்லி இழுக்குப்படுத்துகிறார்கள், நபியை இழுக்குப்படுத்துகிறார்கள் சுன்னத்து ஜமாத்தார்கள். இது சரியா? பெண்கள் ஹைது காலத்தில் குர்ஆன் ஓதலாமா? பெண்கள் பகுதியிலிருந்து எழுதினதாக ஒரு கேள்வி வந்திருக்குது. அருமை சோதர்களே, சுன்னத்து ஜமாத்துக்காரவங்க இந்த மாதிரி நபியை இழுக்குப்படுத்துறாங்களா, சரியா? இதாங்க விமர்சனம். யாரை பத்தி செய்யணும்னு வரமுறை இல்லாம போனதுனால நபியவே விமர்சன பொருளாக்குறது.
உனக்கு என்ன தேவை வந்துச்சு அதை பத்தி சொல்றதுக்கு? இதுல சந்தேகப்படுறதுக்கு என்ன? வரலாற்று நிகழ்வுகளை பொய்ப்படுத்த முடியாது, பொய்ப்படுத்த முடியாது. நபிய ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்துல்லாவுடைய மகனா பார்த்த வந்ததுடைய விளைவு இது. அது மிக பெரும் சையீதுல் முர்சலீனா பார்த்திருந்தா இந்த அந்த கருத்தே வந்திருக்காசு. அதுல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சிறுநீரை, அவருடைய இரத்தத்தை குடித்த நிகழ்ச்சி வரலாற்றில் ஆணித்தரமா எழுதப்பட்டிருக்கு, குடிச்சிருக்கிறாங்க. ஆயினால உலமாக்கள் எழுதினாங்க. அதை குடிச்ச நேரத்தில் நபி அவர்கள் கண்டிக்கல, கண்டிச்சு நீ நஜிச குடுத்துச்சேன்னு சொல்லல. அப்படி தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. வாய கழுவுன்னு சொல்லியிருக்கணும், எதுவுமே சொல்லல, வேற கருத்துக்களை சொன்னாங்க. அதை கண்டிக்கல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதிலிருந்து உலமாக்கள் எழுதினாங்க, நபிக்கு உண்டான சட்டம் தனி சட்டம், அவங்கள நம்மளோட ஒப்பிட்டு பேசாத, அதை எடக்காக வச்சு பேச வேண்டாம். நபி அவர்களுக்கு தனித்தன்மைகள் இருக்குது, அவங்களுடைய வணக்கத்துக்கு தனி வரமுறை இருந்துச்சு, நடைமுறைக்கும் தனி வழக்குமுறை இருந்துச்சு. இதை நம்ம வரலாற்று பூர்வமா பார்க்கிறோம், நூல்கள்ல இருக்குது, இல்லாமல் அல்ல. ஹதீஸ்ல வருது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய இரவு காலங்கள்ல மதீனாவுல பனி கடுமையா இருக்கும். இப்பவும் மதீனாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அங்கே பனி காலத்துல பனி கடுமையா இருக்கும், வெயில் காலத்துல வெயிலும் கடுமையா இருக்கும். 1400 வருஷத்துக்கு பிறகு இந்த நிலைமைன்னா 1400 வருஷத்துக்கு முன்னால எப்படி இருந்திருக்கும்? ஃபேக்டரி இருந்திருக்காது, ஜனத்தொதிகம் இல்லாத காலம். இப்ப பனி எப்படி இருந்திருக்கும்? அதே மாதிரி இருளும் இருந்துச்சு, கடுமையான இருள். இன்னைக்கு லைட் இந்த மாதிரி போட்டு மதீனா மாதிரி எங்கேயும் போக முடியுமா? நபியுடைய காலத்துல லைட்டும் இல்லை. அந்த காலகட்டத்தில் சந்தர்ப்பங்கள்ல வயோதிக நிலை ஆனதுக்கு பிறகு, கொஞ்சம் வயது அதிகமானதுக்கு பிறகு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பங்கள்ல ஒரு மரத்தினால் செஞ்ச ஒரு டப்பாவில் தன்னுடைய சிறுநீரை ராத்திரியில் தேவைப்படும் போது வெளியே போக முடியாம சிறுநீர் கழித்து தன்னுடைய கட்டலுக்கு கீழே வச்சிருவாங்க, காலையில எழுந்து கொண்டு கொட்டிடுவாங்க. இது இருந்துச்சு நடைமுறையில். ஒரு தடவை அந்த சிறுநீரை எடுத்து ஒரு பெண்மணி, அடிமை பெண்மணி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை வளர்த்த பெண்மணி என்று சொல்றாங்க, பரக்கான்னு பேரு, உம்மே ஐமன் பேரு, ஹதீஸுடைய வரலாறுலையும் இருக்குது, வரலாற்று நூல்கள்லையும் இடம் பெற்றிருக்குது. அவங்க எடுத்து குடிச்சிட்டாங்க. அவங்க நினைச்சு குடிச்சது தண்ணின்னு நினைச்சு தான் குடிச்சாங்க. அவங்களுக்கு ராத்திரில தாகம் எடுத்திருக்கு, கையில இருட்டுக்குள்ள தலாவி பார்த்துருக்குறாங்க, அங்கே பாட்டில் இருந்துச்சு, எடுத்து குடிச்சிட்டாங்க. காலையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த சிறுநீரை கொண்டு வெளியே கொட்டிருங்கன்னு சொல்லும்போது, அப்ப அந்த அம்மா சொன்னாங்க, நாயகமே நான் அதை தண்ணீர் நினைச்சு குடிச்சிட்டேனே அப்படின்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் கண்டிக்கல. திரும்ப ஏண்டா நல்லது, இனிமேல் நான் பேயக்கூடிய மூத்திரத்தெல்லாம் குடி அப்படின்னு சொல்லுவாங்க? அப்ப சொல்லவே முடியாது அல்லவா, தப்பான கருத்து வந்துரும் அல்லவா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக்கி லன் தஷ்டகி பத்னிகி அபதா, சிறுநீரை குடிச்சிட்டீங்களா, இனிமேல் உங்களுக்கு வயிறு சம்பந்தப்பட்ட எந்த நோயும் வராதுன்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பெண்மணிக்கு இதுவரைக்கும் இந்த மாதிரி நோயே சோதனை வரலாற்று குடிச்சா சுத்தத்துக்கு மாத்திரம் நம்முடைய உடம்பு எடுத்து சொல்றதல்ல, ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய நடந்த விஷயத்தை மக்கள் பதில எடுத்து சொல்றாங்க. இது நம்பிக்கையில் எனக்கு வந்துச்சு, இது நம்பிக்கையில் எனக்கு வந்துச்சு, அவங்களுக்கு எந்த விசேஷம் சொல்லுங்க, அவங்களுக்கு சிறப்பு சொல்லுங்க. அதை விட்டு போட்டு அவங்க மத்தோட பத்தோட பத்தோம்னா அதோட இதுவும் சேர்க்க முடியாது. எத்தனை தமிழ் இருந்தாங்க நல்லா இல்லையா? வரலாற்று எடுத்து நிறைய சொல்ல முடியுமா இல்லையா? அதே மாதிரி வரலாற்று நடந்த ஒரு நிகழ்வு தான் இதை எடுத்து சொல்றாங்க. இந்த அடிப்படையில் மற்றவர்களை போல நபியை நினைக்க கூடாது அப்படிங்கிற கருத்தை உலமாக்கள் கொடுக்கிறான்னு சொன்னா இதுல ஒன்றும் முறைகேடு இல்லை, தவறு இல்லை. அதே மாதிரி அரபுகள்ல இந்த ரத்தம் குத்தி எடுக்கிற பழக்கம் இருக்குது. இந்தியாவில ரத்தம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்கா இல்ல, பிளட் டொனேட் பண்ணுங்க, பிளட் டொனேட் பண்ணுங்கன்னு வாங்கி வாங்கி எல்லாத்தையும் ஏத்திக்கிட்டு இருக்கிறான். அரபுகள்கிட்ட அப்படி இல்லை, நல்ல பலமான உடம்பு, பேரித்தம்பளத்துடைய வேகம், உணவுடைய வழிமுறை, இதனால அவங்களுடைய உடம்புல ரத்தம் அதிகமா ஊறுச்சு. அப்ப ரத்தத்தை சமயத்தில் எடுக்க வேண்டி வரும், இல்லாட்டி ஹச்பில இருந்து பிபி வரைக்கும் வந்துடும். இந்த மாதிரி நடப்பு வந்திருக்கிறதுனால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட தன்னுடைய உடம்புல இருந்து ரத்தம் குத்தி எடுத்திருக்கிறாங்க. ஒரு தடவை ரத்தத்தை எடுத்து ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கையில கொடுத்து ஃபவாரிஹினா, அரபில வாராயு வாரி முவாராத்னா
மறைச்சிருன்னு அர்த்தம், குழி தோண்டு புதைச்சிருன்னு அர்த்தம். அவர் பாட்டில் எடுத்துட்டு போனார் நபியுடைய ரத்தத்தை. கதவுக்கு அங்கிட்டு போய் நின்றுகிட்டு மடமடன்னு குடிச்சிட்டார். குடிச்சு போட்டு திரும்ப வர்றார். அவர் வாயையெல்லாம் தொடச்சிட்டு சுத்தமா வந்து நின்ற உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அல் வாரைத்த, கொட்டிட்டியான்னு கேட்டாங்க. கொண்டி மறைச்சாச்சாண்டு. அவர் வாரைத்துண்டார், கொட்டிட்டேன்னாரு. நபி கேட்டது வெளியே கொட்டிட்டியாண்டு, அவர் சொன்னது வயிற்றுல கொட்டிக்கிட்டேன். அப்ப ரசூலுல்லாஹ் உணர்ந்து சொன்னாங்க, லஅல்லக ஷரிபுத்தா, அநேகமா நீ குடிச்சிட்டுன்னு நினைக்கிறேன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அப்துல்லா இப்னு ஸுபைர் சொன்னார், நாயகமே, உங்க ரத்தத்தை கொண்டு மண்ணில் கொட்ட முடியுமா? எனக்கு கிடைச்ச பாக்கியம் அல்லவா, அதனால நான் ரத்தத்தை கொட்டல, நானே குடிச்சிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பா கண்டிச்சாங்க, வைலக், அட நாசமா போக, குடிச்சிட்டியா, நீ எந்த அசத்தியத்து முன்னால் நீ பணிய மாட்டியேண்டாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபியுடைய தன்மை, நபியுடைய குணபாடு, சத்தியத்தை விட்டு அசத்தியத்துக்கு முன்னால் அடிபணியே மாட்டாயே என்றார்கள். வரலாற்று நடந்துச்சு, உங்களுக்கு நீண்ட சரித்திரம் அவங்களது. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப தன்னந்தனியா நின்று அந்த காலத்துடைய அரசனை போட்டு நின்று கடைசியில் தூக்குல தொங்குனாங்க ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு ஸுபைர். ஆனா பணியல. அந்த ஒரு தலை இதுவும் வரலாற்றில் இருக்குது. அப்ப அவங்களுடைய சிறுநீரை குடித்த நிகழ்வும் உண்டு, இந்த ரத்தத்தை குடித்த நிகழ்ச்சியும் இருக்குது. இதில் நபிக்கு ஒண்ணு இழுக்கு இல்ல, குடிச்சவங்களுக்கு கிடைச்ச பாக்கியம். அதுக்கு என்ன செய்யறது? அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒது செய்து அந்த தண்ணீரை துப்பினால், ஹதீஸ்ல வருது, வாய் கொப்பளிக்கும் பொழுது ஒதுவிலே அந்த தண்ணீர் அவர்களை விட்டு பிரியும் பொழுது சஹாபாக்கள் போட்டி போட்டு அதை பிடிப்பார்கள். இன்னைக்கு நீ கொப்பளிச்சு பாரு, எவனா பிடிக்கிறான்னு பார்க்கலாம். போட்டி போடுவார்கள். ஹதீஸ்ல வருது, பிடிச்ச தண்ணீரை எடுத்து உடலிலே தடவுவார்கள், குடித்துக் கொள்ளுவார்கள். யாருக்கு தண்ணீர் நேரடியாக கிடைக்கவில்லையோ, இன்னொரு சஹாபி யாருடைய கையிலே ரபியுடைய தண்ணீருடைய ஈரப்பசை இருந்ததோ அதை வலிச்சு எடுத்து தடவி கொள்ளுவார். ஹதீஸ்ல வருது. காபிர்கள் கூட சொன்னார், மன்னர்களை பார்த்திருக்கிறேன், அவர்களை சார்ந்திருக்கக்கூடியவர்களையும் பார்த்திருக்கிறேன், முஹம்மது அவர்களை போன்று அவர்களுக்கு நண்பர்கள் தோழர்கள் செய்த மரியாதை நான் எங்கும் காணவில்லை என்று சான்றிதழ் சொன்னார்கள். அதையே குறையாக நினைக்க வேண்டும். ஒதுவுடைய தண்ணீர், சிறுநீர், ரத்தம், இதையெல்லாம் நபிக்கு தனித்தன்மையை தரக்கூடிய பொருட்கள். இது சுன்னத்து ஜமாத்துடைய உலமாக்கள் இட்டு கட்டியதல்ல, சரித்திர நிகழ்வுகள் உள்ளது, எடுத்து சொல்லுகிறார்கள். அதனால் இதில் முறைகேடு இல்ல, வழிகேடு இல்ல, நபிக்கு உண்டான தனித்தன்மையை, சிறப்பை எடுத்து சொல்லுகிறோம். சொன்ன ஒரு பாரசீக கவிஞர், நபியை எப்படியப்பா புகழ்றது? ஒரே வார்த்தையில புகழ்த்துறேன், ஒரே வார்த்தையில புகழ்ந்து சொல்லிடுறேன், அல்லாஹ்வை அடுத்து தாங்க தான், அல்லாஹ்வை அடுத்து நீங்க தான். ஜிப்ரீல் இல்ல, மீகாயில் இல்ல, இஸ்ராஃபில் இல்ல, இன்னவர மலக்குகள் இல்ல, அனைத்தை விட தாங்கள் சிறந்தவர்கள். அப்படி நபியுடைய தனித்தன்மைகள், அதை புகழ்றாங்க அப்படின்னா இது சுன்னத் ஜமாத்துடைய உலமாக்களுடைய குறைபாடு அல்ல, நிகழ்வுகளை எடுத்து சொல்லி இருக்கிறாங்க, சத்தியத்தை விளக்கி இருக்கிறாங்க. சோதரிகளே, அடுத்து பெண்கள் ஹைது காலத்தில் குர்ஆன் ஓதலாமா? இது ஒரு பெரிய வழிகெடுப்பு நடக்குது சோதரிகளே, பெரிய முறைகேடு. அல்லாஹு அக்பர், சாபக்கேடு. அது நல்லா விளங்கிக்கங்க. மாற்று கருத்து கொண்டிருந்தக்கூடிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, சகோதரிகளாக இருந்தாலும் சரி, என்னுடைய மரியாதைக்குரிய தாய்மார்களாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற ஹதீசுகளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக தடை விதிச்சிருக்கிறார். அந்த மாதவிடாய் காலத்தில் அசுத்த நிலையில் இருக்கக்கூடிய பெண்ணோ அல்லது குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆணோ பெண்ணோ குர்ஆனை தொடவும் கூடாது, ஓதவும் கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பகிரங்கமாக தடை விதிச்சிருக்கிறாங்க. இது பெரிய கொடுமை பாருங்க. நபி தடை விதிச்சதை தாராளமா செய்யுங்க. என்னடா ஆதாரம்? குர்ஆன் ஓதுறதுக்கு தானே இருக்குது, பொம்பளை மட்டும் அந்த நேரத்தில் ஓத வேணான்னு சொல்றது நியாயம் இல்லையே. இது இறைவனால் கொடுக்கப்பட்ட இயற்கை அல்லவா? அந்த நேரத்தில் குர்ஆனை ஓதுவதை விட்டு தடுப்பது அவர்கள் மீது செய்யக்கூடிய அநீதி அல்லவா? ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுத கதை இது. உங்களுக்கு சமுதாயத்து மேல இவ்வளவு பெரிய அக்கறை. அட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார்களே, லா தக்ரவுல் ஹாயிது வலல் ஜுனுபு ஷைஅம் மினல் குர்ஆன். ஹைதுடைய பெண்மணியும்
குளிப்பு கடமையான ஆணும் பெண்ணும் அசுத்த நிலையில் குர்ஆனுடைய எந்த பகுதியையும் ஓதக்கூடாது. தெல்ல தெளிவா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. நான் இது சம்பந்தமா ஒரு புத்தகமே போட்டேன். உங்கள்ட்ட இருந்துச்சோ என்னமோ தெரியல. ஏறத்தாழ 10-15 ஹதீசுகள் அடிப்படையா வச்சு தெளிவான பலமான ஆதாரங்களுடன் ஒரு நூலே எழுதியிருக்க சோர்களே. ஒரு ஆதாரம் கூட கிடையாது கூடும்னு சொல்றதுக்கு. இத்தனை ஆதாரம் இருக்குது. அந்த அசுத்த நிலையில குர்ஆனை தொடக்கூடாது, குர்ஆனை ஓதக்கூடாதுன்னு சொல்லி தெளிவான ஆதாரம் இருக்குது, பலமான ஆதாரம் இருக்குது. சஹாபாக்களுடைய காலம், நபிக்குடைய பின்னாலேயும் சஹாபாக்கள் தடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் விட்டு விட்டு ஓதிக்க அது என்ன உனக்கு? அது இயற்கையால வந்ததுல அந்த காலத்துல ஓத வேணாம்னு சொல்றது உன மேல செய்யக்கூடிய அநீதியில. ஏன்டா மூதேவி, அப்ப அந்த காலத்து தொழுவும் சொல்லு, மாதவிட காலத்துல தொழுவும் சொல்லப்பா, சொல்லிருவியா? ஏன் சொல்ல மாட்டேங்கிற? தொழுகைக்கு ஏன் தடை விதிக்கிற? குனிஞ்சு நிமிர்றதுனாலயா தடை? குர்ஆன் ஓதுறதுனாலதான் தொழுகையும் தொழாதங்கிறோம். அல்லது ருக்குல போய் சுபான ரப்பியல் ஓதியம்னு சொல்றது தடையா? சுஜூதுல போய் சுபான ரப்பியல் ஆலான்னு சொல்றது தடையா? அல்லது குனிறதுல தடையா? விழுகிறதுல தடையா? உட்கார்றதுல தடையா? நிக்கிறதுல தடையா? தொழக்கூடாதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? குர்ஆன் ஓதப்படுது, குர்ஆன் ஓதக்கூடாதுங்கிறது தானே அதுல அர்த்தமே. அதுதானே அந்த அடிப்படையில தானே அந்த அசுத்த நிலையில ஆணும் பெண்ணும் குர்ஆன் ஓதாத, குளிப்பு கடமையான ஜனாபத்துடைய நிலையில, குளிப்பு கடமையான நிலையில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும், மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணும் அசுத்த நிலையில் இருக்கும் சுத்தமாகும் வரை குர்ஆனை எந்த பொருளும் ஓதக்கூடாதுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்களே. எண்ணற்ற ஹதீஸ் அல்லப்பா. அப்துல்லாஹ் இப்னு ரவாஹான்ட்டு ஒரு சஹாபி, பிரபலமான கவிஞர். அந்த நிகழ்வு சொன்னா நல்லா இருக்குங்கிறக்கான்னு சொல்றேன் நான் சகோதரர்களே. இப்னு ரவாஹா ரொம்ப அழகான ஒரு பெரிய கவிஞர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து ஏராளமான கவி பாடியவர்கள். அவங்க வாழ்வில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த காலத்துல அடிமை பெண்கள் ஒரு காலம் இருந்துச்சு. மார்க்கெட்ல ஆடு மாடு விற்கிறது மாதிரி பொம்பளையில விற்பாங்க. அப்படி ஒரு காலம் இருந்தது. அதுக்கு பிறகு இஸ்லாத்துல அதெல்லாம் சன்னஞ்சன்னமாக இதுக்கு உரிமையிடு, இதுக்கு உரிமையிடு, இதுக்கு உரிமையிடு உரிமையிட வச்சு அந்த சமாச்சாரத்தை முடிக்கப்பட்டது. அந்த காலத்துல அந்த அடிமை பெண்ணை விலைக்கு ஒருத்தர் வாங்கி இருக்கிறாரு, காசு கொடுத்து அடிமை பெண்ணை வாங்குறாருன்னா மனைவி மாதிரி அந்த பெண்ணுடனே கூடுவது மார்க்க சட்டப்படி கூடும் இருந்துச்சு. அடிமையுடனே உடலுறவு கொள்றது கூடும் அடிமை பெண்ணுடனே. இது சட்டம் இருந்தது. குர்ஆனும் சொல்லுது, இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ்மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். திருமணம் செய்திருக்கக்கூடிய பெண்களுடனும் கூடுவதும் தான் விலைக்கு வாங்கியிருக்கக்கூடிய அடிமை பெண்களுடனும் கூடுவதும் இது குறை அல்ல, கூடும் அப்படி குர்ஆனும் சொல்லி இருக்குது. அந்த காலத்துல இந்த பழக்கம் இருந்துச்சு. ஆனா எந்த மனைவியும் தன்னுடைய கணவனை கூறு போட விரும்ப மாட்டாங்க. தான் மனைவியா இருக்கக்கூடியவங்களுக்கு அடிமை பெண்ணுக்கு மதிப்பு குறைவு, அவங்களுக்கு உரிமை கிடையாது. போடுறதை சாப்பிட்டுக்கிறணும், கொடுக்கிற வேலையை செஞ்சுக்கிறணும், இதுதான் அவங்களுக்கு பவர். மனைவிக்கு அப்படி அல்ல, வாழ்க்கையில் சரிவாதி, அவங்க பார்ட்னர், வாழ்க்கையோட லைஃப் பார்ட்னர். அவங்க முறையிட முடியும், கேள்வி கேட்க முடியும், வேண்ட முடியும், கணவனிடத்தில் சொல்லிக்கிற முடியும். அத்தனை உரிமை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனா அடிமை பெண்ணுக்கு அந்த உரிமைகள் கிடையாது. அப்ப மனைவி இருக்க ஒரு கணவன் அடிமை பெண்ணுடனே கூடுகிறார்னா மார்க்க சட்டப்படி கூடும் என்று இருந்தாலும் பொம்பளையுடைய குணம் ஏத்துக்கிறார். இப்ப ஒரு மனைவி இருக்க இன்னொரு கல்யாணம் முடிக்கிறேன்னு சொல்லுங்க, மூத்த மனைவி செத்து போயிடுவான். அந்த கவலையிலே மார்க்கப்படி கூடும், ஏத்துக்குருவாங்களா? என் புருஷனை பங்கு போட முடியாது, அவர் முழுக்க எனக்குத்தான் வேணும், அவருடைய அன்பு பரிவு பாசம் எல்லாம் என்னுடனே இருக்கணும், இது இயல்பு. இது அப்துல்லா இப்னு ரவாஹா அந்த காலகட்டத்தில் அவர் ஒரு அடிமை பெண்ணை விலைக்கு வாங்கி வீட்டில் வச்சிருந்தார். அந்த பெண்ணுடனே போய் இவர் மனைவியுடனே பெட்ல படுத்திருந்தார். சஹாபி அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு இடையில எந்திரிச்சு, நடுராத்திரில எந்திரிச்சு மனைவியை விட்டுட்டு தன்னுடைய அடிமை பெண்ணிட்ட போய் படுக்கிறார். மார்க்க சட்டப்படி கூடும். இந்தமா தூங்கிட்டு இருக்க இடையில எந்திரிச்சு போயிட்டார். அதுக்கு மனைவிட்டு அனுமதி வாங்கினங்க கூடிய கட்டாயமெல்லாம் இல்லை, சட்டத்தில் இல்லை. அங்கே போய் அவர் அடிமை பெண்ணுடனே படுத்திருக்கிறார். படுத்து தூங்கிட்டாரோ என்னமோ தெரியல. இந்தமா விழிச்சு பார்த்தா பக்கத்துல புருஷனை காணோம். வேகமா எந்திரிச்சிச்சு. வழியை வந்து பார்த்தா பக்கத்து ரூம்ல அடிமை பெண்ணுடனே படுத்திருக்கிறத பார்த்துருச்சு. திரும்ப வந்துச்சு, பரன்ல இருந்து அருவாளை தூக்குச்சு.
பாருங்க, இது சரித்திரத்தில் வருது, ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இருக்குது. அருவாளை தூக்கிக்கிட்டு வருது. இந்த வந்துட்டு போன சத்தத்தில் வந்த மனுஷன் எந்திரிச்சிட்டாரு. அப்துல்லா இப்னு ரவாஹா எந்திரிச்சு வேகமா வர்றாரு. அந்த ரூமை விட்டு கடந்து இந்த மாலை அவங்களும் வழியில செஞ்சுக்கிட்டோன்னு அருவாளும் கையோட கோபா வேஷமா பாக்குறாரு மனைவிய. அவர் கேட்கிறார், மஹியம் மஹியம், என்ன இது அருவாளோட நிக்கிறேன்? அப்ப அவர் சொல்றாரு, அந்தம்மா சொல்லுது, மஹியமாவது வஹியமாவது. இந்த நேரத்தில் அந்த இடத்துல படுக்க பாத்திரம் அருவாளை கொண்டு ஒரே போடா போட்டிருப்பேன். ஏன் கணவனா இருந்து ஏன் வீட்டுக்குள்ள நான் இருக்க அடிமை பெண்ணுடனே போய் படுத்தீங்க. இப்ப பாருங்க, பொம்பளைய சமாளிச்சு ஆகணும், இல்லாட்டி வேற ஜஹன்னம் வேற எங்கேயும் இல்லை, வீட்டில் தான் நரகம் இருக்கும். அவங்கள பகைச்சுக்கிட்டு இருக்கவும் முடியாது. நம்ம நிலைமை அப்படி. எல்லா வேலையும் பெரிய வீரம்லாம் பேசும், வீட்டுக்குள்ள போய் மடங்கி போயிருவோம். அது உள்ளது கூட அப்படி இருக்கவும் தான் வேணும். மனைவி இடத்துல நல்ல பேர் வாங்கணும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப இவரு பார்த்தாரு, மார்க்க சட்டம் சொன்னாலும் அருவா கையில இருக்குது. அருவா தானே சொல்றாங்க, அருவா அருவா கையில இருக்குது. சட்டத்துல கூடும்னா வேற சட்டம் பேசிடும். இவர் பார்த்து சொன்னார், அடாடா நீ நினைச்சிட்டியா அந்த பொண்ணுடனே போய் நான் உடலுறவு கொண்டுட்டேடா நீ நினைச்சு கோயப்படுற? ஆமாண்ணே, நல்ல வேலையா போச்சு. நான் உடலுறவு கொண்டிருந்தா என் மேல குளிப்பு கடமையா இருக்கும். ஆமா. குளிப்பு கடமையா இருந்தா நான் குர்ஆன் ஓதி இருக்க முடியாது. ஆமா. நான் பாரு உன் முன்னால குர்ஆன் ஓதி காட்டுறேன். அப்ப நான் குர்ஆன் ஓதி காட்டினா என் மேல குளிப்பு கடமை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறோம். குளிப்பு கடமை இல்லைன்னா அந்த பொண்ணுடன் உடலுறவு கொள்ளலன்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவியை சாந்தப்படுத்துறதுக்காக வேண்டி குர்ஆன் ஓதுறதுடைய ஸ்டைல்ல சில கவிகளை அவுத்து விட்டார். கவிகளை தான் சொன்னார். அந்த கவியோட நினைவுல வரல, ஹதீஸ்ல வருது, ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இருக்குது. அதான் வந்துருச்சு. அத்தானா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு கமா ஹுவ மஷ்ஹூரும் மினல் ஃபஜ்ரி சாத்திஉ யபீது வ யுஜாஃபி ஜம்பஹு அன் ஃபிராஷிஹி இதஸ்தஸ்கலத் பில் முஷ்ரிகீனல் மலாஜிஉ. அதாவது குர்ஆனுடைய ஸ்டைல்ல நபியை தான் புகழ்றாங்க. பாருங்க, நபியை புகழ்ந்து சில கவிகளை பாடி குர்ஆன் மாதிரி ஓதி காட்டி, நான் குளிப்பு கடமையா இருந்தா குர்ஆன் ஓதி இருக்க மாட்டேன், இப்ப குளிப்பு நான் ஓதுறேன் பாருன்ன உடனே அந்த அம்மா சந்தோஷம் தாங்க முடியல. சொல்லிட்டு அதான் நான் பார்த்தேன், என் கடமை அப்படிலாம் இருக்க மாட்டார்ல அப்படி சந்தோஷமா போயிருச்சான். உண்மையில அந்த அம்மாவை ஏமாத்தி போட்டாரு. ஏமாத்திட்டு நீங்க சொல்லலாம், நபிய இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தெரியாதுல்ல, சஹாபி தானே ஏமாத்தி இருக்கிறாரு, குர்ஆன் மாதிரி ஓதி காட்டிருக்கிறாருன்னா பாருங்க விஷயத்தை. காலையில போய் பள்ளிவாசல்ல மஸ்ஜித்ல போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தை சொல்றாரு. நாயகமே ராத்திரி இந்த மாதிரி சமாச்சாரம் நடந்துச்சு, அருவாளும் கையுமா இருந்துச்சு, பார்த்தேன், வேற வழி இல்லை, குர்ஆனுடைய ஸ்டைல்ல 4 கவியை ஓதிட்டேன். அந்த மாதிரி நம்பிருச்சு, குர்ஆன் குளிப்பு கடமையான நிலையில இருந்தா குர்ஆன் ஓதி இருக்க மாட்டாரேன்னு நம்பி என்னை விட்டுருச்சுன்ற உடனே ஃபலஹிக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத் நவாஜிதுஹு. நபி உறக்க சிரிச்சாங்க, கடவப்பல் தெரிகிற வரைக்கும் சிரிச்சுட்டாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரிச்சிருக்காங்க. இங்க சொல்ல வந்தது நோக்கம், குளிப்பு கடமையான நிலையில குர்ஆன் ஓதக்கூடாதுங்க கூடிய நியதி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் அந்த பொம்பளை சும்மா இருந்தாங்க. அந்த மனைவி ஏன் சும்மா இருந்தாங்க? என் புருஷன் குர்ஆன் தான் ஓதுறாரு, குளிப்பு கடமையா இருந்தா ஓதி இருக்க மாட்டாரு, அப்ப குளிப்பு கடமையானவங்க குர்ஆன் ஓதக்கூடாதுங்க கூடிய செய்தி எல்லா சஹாபாக்கள், ஆம்பளை சஹாபி பொம்பளை சஹாபி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்த விஷயம். அதை பூராத்தி மாத்தி இந்த ஆளு இன்னைக்கு புது சட்டம் போட்டு அதுலயும் வலுக்கட்டாயமா பெண்கள்கிட்ட, அந்த மாதவிடாய் காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட கையில குர்ஆனை திணிச்சு ஓத வைக்கிறாங்க. சகோதரர்களே, நல்வழிப்படுத்துற கூட்டமா இது? அட இத்தனை ஹதீஸ் இருக்குது ஓதக்கூடாதுன்னு சொல்லி. எதே அப்துல்லா இப்னு ரவாஹா சொல்றார், நஹன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் கிராஅத்தில் ஜுனுபி அல் குர்ஆன் அவ் கமா கால். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பு கடமையான நிலையில் அசுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் குர்ஆன் ஓதுவதை விட்டும் தடை செய்திருக்கிறார்கள். ஹதீஸ் இருக்குது. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்குது, சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் இருக்குது. எண்ணிறந்த சஹாபாக்களுடைய ஏராளமான ஹதீஸ்கள் தடை செய்து இருக்க, ஒரு ஹதீஸு கூட ஆகும் என்றதற்கு ஆதாரம் இல்லாமல் ஓதிக்கிறலாங்கிறதுக்கு வரட்டு ஜம்பம், வீண் வாதம், மண்டை மூளை இருக்கிறதாக நினைச்சு இல்லாத கருத்தை சொல்லி பெண்களுக்கு உரிமை குறையுது. அந்த காலம் என்பது இயற்கை தானே, அப்ப குர்ஆன் ஓதுவதை விட்டு தடுப்பது அவர்கள் மீது செய்யக்கூடிய அநீதி என்று பேசுவது இது வாய்மாலம்.
சகோதரர்களே, இது சத்தியம் அல்ல, ஆதாரபூர்வமானது அல்ல. தன்னுடைய மண்டையிலே அது பிறந்திருக்கக்கூடிய உதித்திருக்கக்கூடிய ஒரு மோசமான கருத்து தானே தவிர மார்க்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால எனது அருமை சகோதரிகளுக்கும் தாய்மார்களுக்கும் சொல்றேன், எண்ணிறந்த ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெள்ள தெளிவா தடை விதிச்சிருக்கிறாங்க. அந்த அசுத்த நிலையிலே அந்த மாதவிடாயுடைய காலங்களில் ஒருபோதும் நீங்க குர்ஆன் ஓதாதீங்க. அதுக்கு பிறகு சுத்தமாகி துளிச்சிட்டு அதுக்கு பிறகு ஓதுங்க. அல்லாஹ் அதனுடைய பரக்கத்தை கொடுப்பான். இவங்க சொல்லக்கூடியது ஏமாற்று வேலை, உங்க நன்மை குறைஞ்சு போகுதுன்னு சொல்றாங்க. என்னமோ நன்மையை இவங்க ரொம்ப அதிகமாக்கி கொடுக்கறது மாதிரி நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்றாங்க. நீங்க அந்த காலத்தில் ஓதாமல் இருந்தாலும் கூட அதற்கு முன்னால் ஓதக்கூடிய பழக்கத்தை வைத்திருப்பீர்களே, ஆனால் அந்த காலத்திலும் ஓதக்கூடிய நன்மையை அல்லாஹ் கொடுப்பான். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மனிதன் வாலிபத்தில் அமல் செய்யறான், உடல் நலத்தோடு இருக்கும்போது செயல்படுறான், தொழுகிறான், வணங்குறான். வயோதிகத்தினாலேயோ அல்லது நோயினாலேயோ அந்த செயலை செய்ய முடியாம போகிறான்னு சொன்னா செயல்பட்டதுடைய நன்மையவே அல்லாஹ் எழுதுகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இயலாமல் போகக்கூடிய காலத்திலே, அல்லாஹ்வினால் இயலாமை ஏற்படுத்தப்படக்கூடிய காலங்களில் அதற்குரிய நன்மையை இலவசமாகவே அல்லாஹ் கொடுக்கிறான். அதனால அந்த காலத்தில் நீங்க ஓத முடியாம போச்சே, நன்மை இல்லாம போகுதுன்னு விளங்க வேண்டாம். நிச்சயமா அல்லாஹ் நீங்க ஓதாமையே அதனுடைய நன்மையை கொடுக்கிறான். அதனால அந்த ஹதீஸுக்கு முரணாக இவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்க வேண்டாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இன்னொருத்தர் சுவாலி பில் மதுஹபி என்னமா அரபில் எழுதியிருக்கிறார். ஃபி கிதாபி துர்ரில் முக்தார் ஃபி ஸஃபாத்தி அல் முஜல்லதில் அவ்வல் உஜித ஹாதல் கலாம் ஐ தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃதலு மின் தஅல்லுமில் குர்ஆன் ஹல் ஹாதா ஸஹீஹ் ஹல் துவாஃபிக் இத்தகில்லாஹ ஃபில் இஜாபா. ஒருத்தர் யாரோ அரபியில் எழுதியிருக்கிறாரு, வர வைக்கிறேன். அரபியில் அவர் எழுதுறதுக்கு துர்ருல் முக்தார்ல இருக்குது. 6வது ஜில்துன்னு எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். 1வது ஜில்து நம்ம பக்கங்கள் சரியா எழுதியிருக்கிறாரு நம்ம தெரியல. துர்ருல் முக்தார் என்று சொல்லக்கூடிய ஹனஃபி நூல்ல தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃதலு மின் தஅல்லுமில் குர்ஆன் அப்படினு ஒரு வாசகம் வந்திருக்குது. அதுக்கு என்ன அர்த்தம்? ஃபிக்ஹ் நூல்களை படிப்பது குர்ஆனை படிப்பதை விட சிறந்தது. இப்படி ஃபிக்ஹ் நூலுக்கு நீங்க மகத்துவத்தை தேடி கொடுத்திருக்கிறீங்க. அல்லாஹ்வை பயந்து பதில் சொல்லுங்கிறார். இத்தகில்லாஹ ஃபில் இஜாபா. ரொம்ப நன்றி, அல்லாஹ்வுடைய பயத்தை எனக்கு ஊட்டுறதுக்கு. நிச்சயமா பயப்படுறேன். உங்களுடைய உபதேசத்தை நான் ஏத்துக்கிறேன். உங்களுக்கு நான் கேட்டுக்கிறேன், அல்லாஹ்வை பயந்து விளங்குங்க. சரியானதை என்ன சொல்லியிருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. நான் நினைக்கிறேன் இந்த அன்னைமார்கள் சொன்ன அந்த வச்சு நம்பி நீங்க இந்த கேள்வியை கேட்டீங்கன்னு. இந்த எழுதியிருக்கக்கூடிய சகோதரர் தயவு செய்து கூர்ந்து நான் சொல்றேன், துர்ருல் முக்தாரை எடுங்க, அந்த பாகத்தை எடுத்துக்க பிரிங்க. இந்த வாசகம் இருக்காது, இதுல விடுபட்டு போயிருக்கும் பாருங்க. நான் சொல்றேன் உங்களுக்கு அதனுடைய என்ன எழுதியிருக்கு. சகோதரர்களே, அங்கே துர்ருல் முக்தார்ல இருக்குது தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃதலு மிம்மா மின் தஅல்லுமில் குர்ஆன் மின் பாகி தஅல்லுமில் குர்ஆன். வாசகங்கள் இதை மாத்தி இருக்கிறார். நேரடி வாசகம் இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது என்னன்னு தெரியுமா? பாருங்க, குர்ஆன் இருக்குது. குர்ஆன்ல எல்லா கலையும் இருக்குது. நல்லா விளங்கணும். குர்ஆன் சர்வ கலையும் பொருந்திருக்கக்கூடிய ஞான புத்தகம். அதுல இலக்கியம் இருக்குது, இலக்கணம் இருக்கு, வரலாறு இருக்குது, ஓமானம் இருக்குது, மார்க்க சட்டங்கள் சொல்லக்கூடிய ஃபிக்ஹும் இருக்குது, மார்க்க விளக்கங்கள் இருக்கக்கூடிய ஹிக்மத்துகளும் இருக்குது, தத்துவார்த்தங்களும் இருக்குது. இது அத்தனையும் அடங்கினதுதான் குர்ஆன், திருமறை என்பது. திருக்குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்கும் அதற்கு அத்தாட்சியா இருக்குது. அந்த நூல்காரர் என்ன எழுதுறாரு பாருங்க, இதை எப்படி இவங்க திருப்பி விட்டாங்கன்னு பாருங்க. அதுதான் நான் சொல்ல வர்றேன். 1-2 சொன்னாலே போதும், நீங்க அந்த ஆளுகளை சரியா அட்ரஸை விளங்கிக்கலாம் எப்படி ஆளுகன்ட்டு. இதே அவர் கேட்டுட்டதுனால நான் சொல்றேன். அங்கே அவர் சொல்ல வர்றது என்னன்னு சொன்னா, குர்ஆனில் இருக்கக்கூடிய பற்பல கலைகளில் ஃபிக்ஹ் சம்பந்தப்பட்ட சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கலையை படிப்பது மற்ற கலைகளை படிப்பதை விட சிறந்ததுங்கிறார். குர்ஆனில் உதாரணம் 10 கலைகள் இருக்குது, அதுல ஃபிக்ஹும் ஒண்ணு. இந்த ஃபிக்ஹ் படிப்பது மற்ற 9 கலைகளை பார்ப்பதை விட படிப்பதை விட முக்கியத்துவம் வாய்ந்தது, முதன்மை பெற்றது. ஏன்? ஃபிக்ஹ்னா என்ன? ஃபிக்ஹ்னா சொன்னா என்ன? எப்படி தொழுகணும்,
எப்படி நோன்பு வைக்கணும், எப்படி ஜக்காத்து கொடுக்கணும், எப்படி ஹஜ் செய்யணும், எப்படி நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி கழிக்கணும், கொடுக்கல் வாங்கல் எப்படி, கூடி வாழும் முறை எப்படி, இந்த நடைமுறையை சொல்லுவதற்கு பேர் தான் ஃபிக்ஹ். குர்ஆன்ல அந்த ஃபிக்ஹ் வாழ்க்கையுடைய நடைமுறையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே குர்ஆன்ல வரலாறும் சொல்லப்பட்டிருக்கு. ஆது எப்படி இருந்தாங்க, சமூது எப்படி இருந்துச்சு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு இதுவும் இருக்குது. இப்ப இந்த வரலாறுகள் படிக்கிறது முதன்மையானதா அல்லது உடைய நடைமுறைகளுக்கு தேவையானதை சொல்லித் தரக்கூடிய அந்த ஃபிக்ஹுடைய கலையை குர்ஆனில் இருந்து படிப்பது சிறந்ததா? நான் சொல்றது விளங்குதா? குர்ஆனில் பல கலை, அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபிக்ஹ் கலையை படிப்பது மற்ற கலைகளை பார்ப்பதை விட படிப்பதை விட முதன்மையானது, முக்கியமானது. சத்தியமான வாதம் இது. நீங்க வரலாறு தெரியாம போச்சுன்னா ஒன்னும் நட்டமாய் போறது இல்லை. அல்லாஹ் இங்க வந்து கபர்ல கேட்க போறது இல்லை. விட்டு ஆது சமூகலாம் எப்படி இருந்தாங்கன்னு கேட்க போறாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சொல்லு அப்படி கேட்க போறாங்க. மத்ததை கேட்பாங்க கியாமத்துல. ஏன் தொழுகல, ஏன் நோன்பு வைக்கல, ஏன் ஜக்காத்து கொடுக்கல, ஏன் ஹஜ் செய்யல? அப்ப தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ் போன்ற மார்க்க கடமைகளை விலக்கி சொல்லப்படக்கூடிய கலைக்கு பெயர் ஃபிக்ஹ். இது குர்ஆனிலும் சொல்லப்பட்டிருக்குது. அந்த குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஃபிக்ஹ் கலையை படிப்பது முதன்மையானது, மற்ற கலைகளை படிப்பதை பார்க்கிலும். குர்ஆனுக்குள்ள இருக்கக்கூடிய கலைகள்ல ஃபிக்ஹ் படிக்கிறது முக்கியத்துவம், மற்ற கலைகளுக்கு அடுத்த ரேங்கு. இதை அவர் சொல்ல வர்றாங்க. இதை எப்படி பிளேட்டை பரட்டி போட்டாங்க தெரியுங்களா? குர்ஆனை தூக்கி அங்கிட்டு வச்சிரு, துர்ருல் முக்தாரை இங்கே வச்சுக்க. துர்ருல் முக்தார் படிக்கிறது அந்த குர்ஆனை படிக்கிறதோடு சிறந்தது, இப்படி அர்த்தம் பண்ணி போட்டாங்க. அங்க இருக்கு தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃதலு மிம்மா ஃபில் குர்ஆன். சில நுஸ்காக்கள்ல, சில பிரதிகள்ல தஅல்லுமுல் ஃபிக்ஹி அஃதலு மின் பாக்கில் குர்ஆன். தெளிவான வார்த்தை. ஏன்னா துர்ருல் முக்தார், நான் ஹனஃபி மதுஹபை சேர்ந்தவன். ஹனஃபி மதுஹபா இருக்கனால துர்ருல் முக்தார் நான் ஓதுனது இல்லை. ஆனா இந்த கூட்டம் வந்ததுக்கு பிறகு எனக்கு ஏற்பட்ட பலன்கள்ல இது ஒரு பலன். நூல்களை எல்லாம் பார்க்கிற பாக்கியம் கிடைச்சு. இப்லீஸ்ல சமயத்தில் நல்லதும் நடக்கும். அந்த மாதிரி எனக்கு நல்ல காரியங்கள் இதில் நடந்துச்சு அவர்களே. இப்படித்தான் ஃபிக்ஹ் மேல உங்க குறை சொல்றது. அங்கே சொல்லப்பட்டிருக்குது குர்ஆனில உள்ள ஃபிக்ஹ் படி, மத்தது அப்புறம் படி. இவர் சொல்றாங்க இங்க எடுத்து குற்றச்சாட்டு சொல்றது என்ன? குர்ஆனை விட்டு போட்டு ஹிதாயா, துருல் முக்தார், ரத்துல் முக்தார், பஹருர் ராயிக், கன்சுத் தகாயிக் இதையெல்லாம் படி, குர்ஆனை அப்புறப்படுத்து, ஃபிக்ஹ் நூலை படி, இப்படிங்கக்கூடிய கருத்தை வச்சு கேள்வி கேட்டு எனக்கு இத்தகில்லாஹ ஃபில் இஜாபா வேற இதுல பதில் கொடுக்கறதா அல்லாஹ்வை பயந்துக்கண்டு வர சொல்றது. நான் பயப்படுறேன், அல்லாஹ்வை பயப்படுறேன். ஆனா நீங்களும் அல்லாஹ்வை பயந்து அந்த கிதாபை எடுத்து பாருங்க. அதே கண்ணோட்டம் நான் திரும்பவும் சொல்றேன். எந்த நூல்ல எழுதியிருந்தாலும் சரியான அர்த்தம் வருதான்னு பாருங்க. கண்டிப்பா வரும். இல்லாட்டினா கண்ணோட்டம் தாங்க. முதவே உங்களுக்கு தப்பு அபிப்பிராயம் வந்துருச்சு. இப்ப பாருங்க, நான் வர்றேன்னு வைங்க, என் மேல உங்களுக்கு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு, நான் நிமித்த ஒரு வீர நடைய வந்தேன்னா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சுன்னா என்ன சொல்லுவீங்க? ஹஸரத் இந்த வயசுலயும் வீர நடப்பா, நடையே பரவாப்பா, வணங்கா முடிப்பா சொல்லுவீங்களா இல்லையா? என்னைய பிடிக்கலன்னு வைங்க, அப்ப அந்த கண்ணோட்டமே மாறி போயிடும். திமிரு பிடிச்சவப்பா, நெஞ்ச நிமித்தி கடப்பாறைய முழுங்கினது மாதிரி வளையாம போறான் பாரு சொல்லுவீங்களா இல்லையா? கடப்பாறை முழுங்கின ஆள் மாதிரி போறான் வளையாம. கண்ணோட்ட வித்தியாசம். முதல் பார்க்கும்போது அன்பு இருந்துச்சு, பாசம் இருந்துச்சு, என் மேல ஒரு அனுதாபம் இருந்துச்சு, அதனால அதுக்கு அந்த அர்த்தம் செய்யறீங்க. பின்னால போகும்போது என்ன செய்றீங்க? ஆகாம போச்சுன்னா இப்படி. இப்ப ஃபிக்ஹ் நூல்கள் மேல உங்களுக்கு ஒரு மோசமான ஒரு எண்ணம் வந்துருச்சு, தப்பெண்ணம் வந்துருச்சு. அதனால பார்க்கும் போதெல்லாம் அது ஒரு மாற்றமா தெரியும். அவன் சரியான அர்த்தத்தை சொன்னா கூட அதுக்கு ஒரு முரணான அர்த்தத்தை தான் நீங்க சொல்லுவீங்க. இது உங்க கண்ணோட்டத்துல வந்த வித்தியாசமே தவிர ஃபிக்ஹ் நூல்கள்ல அந்த மாதிரி அல்ல. நிறைய எழுதியிருக்கிறாங்க அதே மாதிரி. இந்த இமாமுக்கு தலை பெருசா இருக்கணும், அதெல்லாம் அப்படிதான் அந்த சம்பவம் தான் இது. அவங்க முறைப்படுத்தாம வலுக்கட்டாயமா தப்பு அர்த்தத்தை சொல்றாங்க சகோதரர்களே. அசிங்கமான அர்த்தங்களை புகுத்தி இருக்கிறாங்களே தவிர ஃபிக்ஹ்ல அப்படி ஒரு அசிங்கமான அர்த்தங்களை நான் சொல்றதே ஃபிக்ஹுடைய நூல்கள்ல ஆயிரக்கணக்கான மசாலாக்கள் எழுதியிருக்கிறாங்க.
அது ஆய்வுடைய அடிப்படையில் எழுதப்பட்ட எண்ணற்ற மசாலாக்கள் இருக்குது, மார்க்க தீர்வுகள் இருக்குது. அதுல சில ஆய்வு என்ற அடிப்படையில் தப்பு கூட வரலாம், நம்ம அது மறுக்க முடியாது. அது அல்லாஹ்வும் ரசூலும் அல்ல, ஆய்வு மண்டைக்கு மண்டை வித்தியாசப்படும். மூக்கு இருக்கிற வரைக்கும் சல்லி, தலை இருக்கிற வரைக்கும் கருத்து இருக்கும். ஒவ்வொருத்தருடைய தலையிலும் தனித்தனி கருத்து உருவாகும். ஒன்னு எனக்கு நல்லதா படும், உங்களுக்கு தப்பா படும், உங்களுக்கு நல்லதா படும், எனக்கு தப்பா படும். ஆய்வுடைய கண்ணோட்டத்துடைய வித்தியாசம். அதனாலதான் இமாம்களுக்கு மத்தியிலும் கருத்து வேறுபாடு வந்ததும் கூட. எல்லாரும் சுவிட்ச் போட்டு லைட் எரியறது மாதிரி பார்த்த உடனே ஒரே கருத்து விளங்குறதுக்கு இன்ஜின் அல்லது மின்சாரம் அல்ல, மிஷினரி அல்ல. அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்திருக்கிறான், அந்த தகுதியை வச்சு அவங்க விளங்குறாங்க. அந்த அடிப்படையில் தான் ஃபிக்ஹுடைய நூல்கள்ல அந்த ஆய்வுடைய கருத்துக்கள்ல கருத்து வேறுபாடு வந்ததே. அதனால இத தப்பர்த்தம் எடுக்காம சரியான அர்த்தத்தை வச்சு பாத்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தப்பர்த்தத்துல கிடைக்காது. அப்படி உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா நிறைய ஆலிம்கள் இருக்கிறாங்க, ஹஸரத் இருக்கிறாங்க, ஃபதுல் ஹஸரத் மாதிரி அனுபவப்பட்டவங்க, பேரறிஞர் அறிஞர் பக்க நிறைய இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அதுல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமே இருக்காது. இது வரைக்கும் இருந்து அப்படி சந்தேகப்பட்டிருந்தீங்கன்னா திரும்ப அந்த தம்பிக்கு நான் சொல்றேன், உங்க கருத்தை மாத்துங்க, நேரடியாக நூலை பாருங்க. இந்த ஆளுகை எழுதி வச்சிருக்கக்கூடிய நூலை பார்க்காதீங்க. இந்த ஆளு எழுதி வச்சிருக்கிறது பூரா கபடத்தனம், போக்கிரித்தனம், முள்ள மாரித்தனம், தஜ்ஜால் குணாது, இல்லாததையெல்லாம் எடுத்து எழுதுனது, பொய்யான தகவல், பொய்யான ரெஃபரன்ஸ். ஏண்டா இது எனக்கு அவருக்கு இடையில ஒரு 100 கடிதங்கள் நமக்கு போக்குவரத்து நடந்திருக்குது. சாதாரணமா நான் பேச வரல, அதனால போட்டு காட்ட முடியும் என்னால. இன்னைக்கு கூட துபாயில இருந்து ஒரு தம்பி பேசினார், ஹஸரத் உங்க இதை ரிலேல இன்டர்நெட்ல போட்டாங்க, இப்பதான் பாத்துக்கிட்டு இருக்கிறேன், சவால் விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறீங்க, இதை கொண்டு வா மாப்பிள்ளன்னு சொல்றீங்க. எந்த கருத்தை சொன்னாரோ தெரியல. நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது காரணம் என்ன, இவங்க என்னென்ன செய்திருக்காங்க கூடியதை நான் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால, எந்த அடிப்படையில் இவங்க இதை அவங்க திங்க் பண்றாங்க, இது போய் இது அர்த்தம் செய்யறாங்கிறத நீண்ட நெடிய காலமா பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால சொல்றேன். இவங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய குறிப்புகளை வச்சு நீங்க கேள்வி கேட்காதீங்க. இந்த சம்பந்தப்பட்ட இளைஞர்கள் யாராக இருந்தாலும் நேரடியாக அந்த நூலை எடுங்க. இவதை பார்த்திருக்காங்களோ ரெஃபரன்ஸ், அதை எடுத்து பார்த்து கொஞ்ச நேரம் உங்களுடைய கண்ணோட்டத்தை சரி பண்ணி, ஐனுர் ரிதா அன்குல்லி ஐபின் கலீலத்துன் வலாக்கின் ஐன சகதி துபுதில் மசாவியா. நெடுநிலையான அன்பான பார்வை இருக்குமே ஆனால் குறைகள் கூட மறைந்து போகும். ஆனால் கோப பார்வை இருக்குமே ஆனால், பொறாமை பார்வை இருக்குமே ஆனால் நல்லது கூட கெட்டதாகப்படும் என்ற அந்த கவியுடைய கருத்துக்கு ஒப்ப நீங்களுடைய பார்வையை மாத்துங்க. நீங்க அன்பான பார்வையோட பார்க்க வேண்டாம், நியாயமான பார்வையை பார்க்க. கோபமான பார்வை வேண்டாம், அன்பான பார்வை வேண்டாம், நீதியான நேர்மையான நியாயமான பார்வையை செலுத்துங்க. நிச்சயமா அதுல உங்களுக்கு குறை தெரியாது. நான் சில கருத்துக்களை சொல்லிட்டேன், இது பல கேள்விகளுக்கு அதிலேயே பதிலாயிடும். நான் வெறும் கேள்வியை மட்டும் படிச்சிருவேன், நீங்க அதுல பதில விளங்கிக்கிற முடியும். ஒரு சகோதரர் கேட்கிறார், ரசூலுல்லாவிற்கு பிறகு அனபி, சாபி, அம்புலி, மாலிக் இவர் வேணும்னே எழுதியிருக்கிறாரா அல்லது தெரியாம எழுதியிருக்கிறாரா தெரியல. ஹனபியா அனபின்னு எழுதியிருக்கிறார், ஷாஃபியா சாபின்னு எழுதிட்டார், ஹம்பலியா அம்புலின்னு எழுதியிருக்கிறார், அம்புலி மாமா மாதிரி எழுதியிருக்கிறார். அப்புறம் மாலிக் ஆகிய 4 இமாம்களும் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். ரசூலுல்லாவை மட்டும் பின்பற்றினால் போதும் என்கிறார்களே, விளக்கம் தேவை. சகோதரர்களே, இது ஒரு அடிப்படையான கேள்வி. ஏராளமான உதாரணங்கள் உங்களுக்கு முன்னால இப்பத்தான் வைக்கவும் செஞ்சேன், திரும்ப ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுக்கிறேன். அருமை சகோதரர்களே, இமாம்கள்ங்கிறவங்க அல்லாஹ்வையும் ரசூலையும் முதுகுக்கு பின்னால தூக்கி போட்டு தன்னுடைய கடைச்சரக்க எடுத்து விட்டவங்க அல்ல. இமாம்களுடைய கருத்துக்கள் ஏன் வருதுன்னு சொன்னா, வந்துச்சுன்னு சொன்னா, குர்ஆன் ஹதீஸ்ல நேரடியாக விளக்கம் இல்லாத போது, நல்லா விளங்க, திரும்ப ஒரு தடவை சொன்னது மாதிரி ஆகும் உங்களுக்கு. ஒரு 5 நிமிஷத்தை நான் முடிக்கிறேன் இந்த கேள்விக்குண்டான பதில. குர்ஆன் ஹதீஸ்ல மேலெழுந்த வாரியாக, அதாவது வெளிப்படையான ஆதாரங்கள் கிடைக்காத போது, தெளிவா தெரியல, இதுக்குண்டான விளக்கம் என்னன்னு தெரியல, அப்ப ஆய்வு செய்ய வேண்டியது வரும். நேரடியா கிடைக்கல, குர்ஆன்ல ஹதீஸ்ல நேரடியா செய்யணும்னு இல்ல. பாருங்க, நான் அப்ப கூட சொன்னேன், சீரட் குடிக்க வேணான்னு குர்ஆன்ல இருக்குதா? எங்க இருக்காங்க? இல்ல. ஆனா சீரட் குடிக்கிறது நல்லதா கெட்டதா? யாருமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவன் சீரட் பாக்கெட்லயே போட்டிருக்கிறான். என்ன போட்டிருக்கிறான்? இது ஹெல்த்துக்கு முரணு, குடிக்காத.
இன்னைக்குள்ள சட்டத்துப்படி சினிமாவோட காட்டக்கூடாதான், குடிக்கிறது மாதிரி காட்டினா புடிச்சு போட்டுருவாங்களாம். அப்படி சட்டம் போட்டு வச்சிருக்குது. ஆஹா, இன்றைய நாட்டில் அதுவே தடை செய்யப்படக்கூடிய ஒரு பொருள் தான், லாகிரி பொருள் தான். ஆனா தெளிவா குர்ஆன்ல இருக்குதா, ஹதீஸ்ல தடப்பட்டிருக்குதா? இல்லையே. எனக்கு வேண்டியவர் ஒரு ஆளுங்க ஒரு தடவை இப்படித்தான் ஆச்சு. சினிமா பார்க்க போனார். நமக்கு ரொம்ப நெருக்கமான ஆள். சொல்லிட்டு போறான் மனுஷன், சொல்றது சொல்லாம போய் தொலைஞ்சாலும் விட்டு தொலைகிறான். அஜர்த்து சினிமாவுக்கு போயிட்டு வர்றான்டா, பழகினமா ஆள். நான் சொன்னேன் சினிமாவுக்கு போகாதப்பா, கூடாது அப்படின்னா அவன் வெதண்டாவாதம். சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு குர்ஆன்ல ஹதீஸ்ல இருக்குதான்னா இப்ப என்ன சொல்லுவீங்க சொல்லுங்க? நான் சொன்னேன் குர்ஆன்ல பீதிங்காதுன்னு கூட இல்லப்பான்னு. மன்னிக்கணும் வார்த்தையை சொல்றதுக்கு. அசிங்கத்தை திங்க கூடாதுன்னு கூட குர்ஆன்ல இல்ல, தின்னுன்னு சொன்னவன என்ன அர்த்தம்? இப்படி பிறகு என்ன அர்த்தம்? அட குர்ஆன்ல சினிமாவில் மியூசிக் இருக்குது, குணத்தை கெடுக்கக்கூடிய காரியங்கள் இருக்குது, அசிங்கமான நிகழ்வுகள் இருக்குது, மோசமான கருத்துக்கள் இருக்குது. இன்னைக்கு நடக்கக்கூடிய கொலை, கொள்ளை, திருட்டு, விருட்டு இது எல்லாமே சினிமாவுடைய பரக்கத்தினால வந்தது. என்ன நடக்குது? எத்தனை பேர் அங்கே கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கிறான். இன்ன படம் பார்த்தேன், என் குடும்பத்தையே அழிச்சேங்கிறான். எத்தனை வாக்குமூலம் இருக்குது? ஆனால் தெளிவா வெளியில பார்க்கும்போது குர்ஆன்ல இருக்குதா? அரபுல ஹஜ்ஜுக்கு போயிருக்கும் போது பார்த்தீங்க, துபாயில இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கே வால் போஸ்டர் பெரிய பெரிய போஸ்டர்ல இருக்குதுங்க. ஒரு தகப்பனும் சின்ன பச்சை குழந்தையும் போட்டு அந்த பச்சை புள்ள தான் தகப்பன்ட்ட சொல்றது மாதிரி அதுல அரபு வாசகங்கள் இருக்குது. அபுய அத்ஃபி சைஜாரா கபுலான் துத்ஃபியனி. அந்த பச்சை குழந்தை தான் தகப்பன்ட்ட சொல்லுது. அவன் வாயில சிகரெட் வச்சு அந்த பெரிய மனுஷன் உட்கார்ந்து இருக்கிறான். புள்ள சொல்லுது, எங்க அப்பாவே என்ன அணைச்சிடுறது முன்னால, என்னை அழிக்கிறதுக்கு முன்னால உங்க சிகரெட்டை அணைச்சிருங்குது. அபுய அத்ஃபி சைஜாரா கபுலான் துத்ஃபியனி. என்ன அணைச்சிடுறதுக்கு முன்னால அப்படின்னா என்னை அழிக்கிறதுக்கு முன்னால. நீ சிகரெட்டை குடிச்சு மண்டையை போட்டுருவ, என்னை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்காது, நான் எத்தீமா போயிருவேன், நான் அழிஞ்சு போயிருவேன். என்னை அழிக்கிறதுக்கு முன்னால் அந்த சிகரெட்டை கீழே போடுங்க. அரபுல அவங்களோட ஒரு கற்பனையான இலக்கிய நயத்தோட தான் எடுத்து சொல்லி இருக்கிறார். ஒரு ஊமையோட ஒப்பு ஊமையோட சோதரில் ஒரு அரபு கிடைச்சார். என்னுடைய நண்பர்கள் ஒருத்தர் சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருந்தார். அவரை கையை பிடிச்ச அந்த அரபி நல்ல மனுஷன் உட்கார வச்சு சொன்னாரு, குர்ஆன் ஹதீஸ்ல நேர சொன்னீங்கன்னா எனக்கு சொல்ல முடியாது. அல்லாஹ் சொல்றா, வலா துல்கு ஐதீக்கும் விலத்தஹலுகா, உங்களை நீங்கள் அழிவிலே ஆக்கி கொள்ளாதீர்கள் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். சிகரெட்டு குடிச்சா அழிவு வருதுன்னு உலகமே சொல்லுது, ஏன் அழிச்சுக்கிற? அருமை சோதரே, நான் சொல்ல வந்தது என்ன? மேலெழுந்த வாரியாக தெளிவான குர்ஆன் ஹதீஸ்ல சமயத்தில் ஆதாரம் கிடைக்காது. அந்த மாதிரி நேரத்தில் சுத்தி வளைச்சு எடுத்து ஆதாரம் எடுக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு இருக்கு பாருங்க, குர்ஆன் ஹதீஸ்ல சமயத்தில் மேலெழுந்த வாரியா பார்த்தோம்னா ஒண்ணுக்கு ஒண்ணு முரணான ஹதீஸ் வரும். மேலெழுந்த வாரியா உண்மையில இருக்காது. வெளியில இருந்து பார்க்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அந்த ஹதீஸ் முரண்பட்டதா தெரியும். அப்ப ரெண்டு ஹதீஸ் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டதா வந்துட்டா நம்ம என்ன செய்யறது? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேனே, ஒருத்தர் ஒது செய்துட்டார். ஒது செய்ததுக்கு பிறகு தன்னுடைய மானஸ்தலத்தில் கையை வச்சுட்டாருன்னு வைங்க, வெட்கஸ்தலத்தில் கை வட்டுருச்சு. இவருக்கு ஒது முறியுமா முறியாதா? ஒரு நிலைமை வந்துருச்சு. ஒது செய்ததுக்கு பிறகு துணியுடைய தடை இல்லாம தன்னுடைய கையை அந்த வெட்கஸ்தலத்தில் வச்சுட்டாரு, பற்றுச்சுது. இவருடைய ஒது முறியுமா முறியாதா? ஒரு பிரச்சனை, சட்ட பிரச்சனை தான். இப்ப ஹதீஸ பார்த்தோம்னு சொன்னா ரெண்டு விதமான ஹதீஸ் வருது. ஹஜ்ரத் புஸ்ரா ரலியல்லாஹு அன்ஹா என்ற சஹாபிய பெண்மணி அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மம் மஸ்ஸ ஸகரஹு ஃபல்யதவல்லா, யார் தன்னுடைய மானஸ்தலத்தை தொட்டுட்டா அவன் ஒது செய்துக்கிறட்டும். விலகுதா நான் சொல்றது? மானஸ்தலத்தை ஒருத்தர் தொட்டுட்டான்னு சொன்னா அவன் ஒது செய்யட்டும், ஒது செய்யணும். அப்ப இதுல இருந்து தெரியுது என்ன செய்யணும்? என்னங்க செய்யணும்? ஒது செய்யணும். இன்னொரு ஹதீஸ் வருது, அதுல தல்க் பின் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு கிராமவாசி வந்தார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் சொல்றார், நாயகமே, ஒது செய்ததுக்கு பிறகு ஒரு மனுஷன் தன்னுடைய மர்ம உறுப்பை தொட்டுட்டான்னு சொன்னா
அவனுடைய ஒது முறியுமா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஹல் ஹுவ இல்லா பதுஅத்தும் மின்ஹு. சகோதரனே, உன் உறுப்புக்கள்ல இருந்து அது ஒரு உறுப்பு தானப்பா, அதுக்கு போய் கேள்வி கேட்கிற? அட, உன் நாக்கு இருக்குது, மூக்கு இருக்குது, கை இருக்குது, கால் இருக்குது, இந்த மாதிரி அதுவும் ஒரு உறுப்பு. அப்ப என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம் இதுக்கு? ஒது முறியாது. மற்ற உறுப்புகளை போல அது ஒரு உறுப்பு தானப்பா, அதுக்கு போய் நீ கேள்வி கேட்கிறிய? கையை தொட்டா முறிஞ்சிருதா, காலை தொட்டா முறிஞ்சிருதா, தொடையை தொட்டா முறிஞ்சிருதா, முழங்கால தொட்டா முறிஞ்சிருதா? மர்ம உறுப்பை தொடுறதுனால என்னப்பா முறிய போகுது? ஹல் ஹுவ இல்லா பதுஅத்தும் மின்ஹு. சகோதரர்களே, ரெண்டு ஹதீஸ் சம ரேங்க், ரெண்டுமே சரியான அந்தஸ்து உள்ளது. இது சஹீஹ், இது லைஃப் உண்டாலும் உன்னை விட்டு தள்ளுங்களாம். ரெண்டு ஒரே ரேங்க்ல உள்ள ஹதீஸ். ஹசனுடைய தரஜாவை சேர்ந்தது. சுனன்கள்ல இருக்குது. திருமதி, அபூ தாவூத், நஸஈ, இப்னு மாஜா போன்ற கிதாபுகள் இந்த ரெண்டு ஹதீஸுமே இடம் பெறுது. இப்ப நான் கேட்கிறேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரெண்டு ஹதீஸை சொல்லிருக்காங்க, ரெண்டு உடன்பட்டதா முரண்பட்டதா சொல்லுங்க? ரெண்டு ஒரே மாதிரி ஹதீஸா, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பாடா தெரியுதா? எங்க ஒருத்தருக்குமே விளங்கலையா? முரண்பாடா தெரியுது. இப்ப எதை எடுக்கிறது எதை விடுறது சொல்லுங்க? அப்பத்தே தலை சுத்தும், உங்களுக்கு சுத்தாது. ஏன்னா எங்களை மாதிரி படிக்கிற ஆலிம்களுக்கு அந்த மதரசாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்தில் என்னப்பா செய்கிறது? ரெண்டு ஹதீஸ் சம ரேங்கில் இருக்குது, எதை எடுக்கிறது எதை விடுறது? சகோதரர்களே, இந்த நேரத்தில் தான் அறிஞ பெருமக்கள் என்ன சொல்றாங்க, இங்கதான் அந்த அனபி தேவைப்படுது, இங்கதான் அந்த அமுலியும் தேவைப்படுது. இந்த அனபி ஷாபி எதுக்கு வந்துச்சு? இப்படி முரண்பட்ட கருத்துக்களை காட்டக்கூடிய மேலெழுந்த வாரியாக. நான் மேலெழுந்த வாரியானே சொல்றேன். என்ன, உண்மையில முரண்பாடு இருக்காது, நமக்கு பார்வையில படுத்த வேண்டும். இப்படி ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஹதீஸ்கள் இருக்கு, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்பட்டது மாதிரி தெரியும். பாபு முக்தலஃபில் அஹாதீஸ், அல்லாமா இப்னு குதைபா நினைக்கிறேன், ஒரு பெரிய புத்தகமே போட்டிருக்கிறார், பலதரப்பட்ட கருத்துக்களை தரக்கூடிய முரண்பட்ட ஹதீசுகள் சொல்லி. இப்ப இந்த கருத்துக்கள் தரக்கூடிய இந்த ஹதீஸை எடுத்து எதை எடுக்கிறது எதை விடுறது? இப்ப என்ன செய்வீங்க? இப்படி வந்துட்டா அந்த இயக்கத்தை சார்ந்த சகோதரங்க அண்ணன்ட்டு ஓடுவாங்க. இப்படி ரெண்டு ஹதீஸ் வந்திருக்க அண்ணன், எதை எடுக்கணும்? அல்லது மதனிட்டு ஓடுவாங்க, ஹஸ்ரத் இந்த ரெண்டு கருத்து வந்து இருக்குதே, எதை எடுக்க எதை விடன்ட்டு. அவர் எதையாவது எடுக்க சொல்லுவார், எதையாவது விட சொல்லுவார். ரெண்டையும் எடுத்துக்க, துஹர்ல அதை எடு, அசர்ல இதை எடுன்னு சொல்ல முடியாது, காலையில் அதை புடி, இரவுல இதை புடின்னு சொல்ல முடியாது. அப்ப அவர் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவார். நான் குறையா சொல்லல, ஏதாவது ஒன்னு எடுக்கணும் பாரு, ஒன்னு விடணும் பாரு. நான் சொல்றேன், மதனி எடுக்க சொல்லி விட சொல்லிக்கு சட்டம் சொல்லலாம், அபூ ஹனீஃபா சொல்லக்கூடாதா? ஷாஃபி சொல்லக்கூடாதா? ஹம்பலி சொல்லக்கூடாதா? இந்த மதனியும் மக்கியும் அங்க இருந்த ஆளுகளா? 4 வருஷம் 5 வருஷம் சோற தின்னுட்டு மதனியா போன ஆளுக மதீனாவில் சோறு தின்றதானங்க? இல்லாட்டி அசல் மதனியா அவரு? அல்லது அவர் தான் அசல் இமாமா? நான் எல்லாரையும் சொல்றேன், நான் பேரை சொல்லி சொல்றதுக்கு இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். அவளை தரம் தாழ்த்தல, உங்களுக்கு சொல்லக்கூடிய உரிமை இருக்கிறதாங்க நினைக்கிறீங்க, உங்களை சார்ந்து இருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த சட்டத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கிறதாங்க நினைக்கிறீங்க. அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி சார்ந்து இருக்கக்கூடியவங்க அந்த இமாம் என்ன சொன்னாருன்னு பார்த்து எடுக்க கூடாதா? அப்ப அவர் குர்ஆனையும் ஹதீஸையும் தூக்கி போட்டு அபூ ஹனீஃபா சொந்த கருத்தையா தந்துட்டாரு. சகோதரர்களே, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, அவங்க எந்த ஹதீஸை எடுத்தாங்க? புஸ்ராவுடைய ஹதீஸை எடுத்தாங்க. ஒது செய்யணுங்க கூடிய ஹதீஸ் அவங்க தேர்ந்தெடுத்தாங்க. காரணம் சொன்னாங்க, அப்பா ஹதீஸ் அப்படியும் வருது இப்படியும் வருது, இங்க ஒது செய்துக்கண்டு ஒரு வார்த்தை வந்துருச்சா இல்லையா? ஒரு தடவை செஞ்சுட்டா என்ன மோசம் போச்சு? ஒது முறிஞ்சு போது ஒது செய்யன்னு ஒரு ஹதீஸ் வந்துட்டதுனால செஞ்சதுனால ஒண்ணு குற்றம் இல்லையே, செய்யாம விட்டு ஒரு சமயம் ஒது முறிஞ்ச நிலையே தொழுது மாதிரி குற்றவாளி ஆயிடக்கூடாது, கொஞ்சம் தண்ணி செலவாகும் செலவழிச்சுட்டு போவேன், நல்லது தானே. ஒது செய்துக்கிட்டா இன்னொரு தடவை ஒது மேல ஒது இருந்தது மாதிரி ஆயிடும், தொழுது கூடிக்கிறப்பா செஞ்சுட்டு போனாங்க. சரி, அவங்க அந்த கருத்தை சொன்னாங்க, இருக்கட்டும், அதை ஏத்துக்கிட்டவங்க இருக்கிறாங்க, எடுத்துட்டு நடந்துட்டு போகட்டும். குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமாவா சொல்லி போட்டாங்க இல்லையே, அதுக்கு தேர்ந்தெடுத்தாங்க, காரணத்தை சொன்னாங்க, அதுக்குண்டான ஒரு வழி காட்டுதலை செய்தாங்க. இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்தப்பா, இந்த இடத்துல ஒது செய்தாங்கிறது கையை கழுவுனாங்கன்னு வச்சுக்க,
ஒரு ஹதீஸ்ல ஒது செய்யின்னு வந்திருக்குல்ல, ஒதுவுக்கு டிக்ஷனரியில கை கழுவுறதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல கை பட்டுச்சா கொஞ்சம் கையை அலசிக்கேன்னு அர்த்தம். இந்த ஹதீஸை செயல்படும். மற்ற உறுப்புகளை போன்ற அது உறுப்பு தான், அதனால ஒது முறியாது. இது ரசூலுல்லாஹ் காரணத்தோட சொல்றாங்க, கேள்விக்கு பதிலா சொல்றாங்க. அவர் கேட்கிறார், ஒது முறிஞ்சு போகுதா, மார்க்க மர்மஸ்தலத்தில் கைப்பட்டுட்டால் என்ன சட்டம்ங்கிற கேள்விக்கு ஃபத்வாவா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. மற்ற உறுப்புகள் மாதிரி ஆதாரத்தோட ஒப்பிட்டு சொல்றாங்க. அதனால அந்த ஹதீஸை எடுத்துக்கப்பா, இந்த ஹதீஸை விட்டுருப்பா, இந்த ஹதீஸுக்கு இன்னொரு பொருள் செஞ்சுக்கப்பா, என்ன கையை கழுவுறதுன்னு அர்த்தம் வச்சுக்க. இந்த ஹதீஸ் செயல்பட்டு போயிடும், அந்த ஹதீஸ் எடுத்துக்கிட்டது மாதிரியா. நான் சொல்றேன், உங்களுக்கு எந்த ஹதீஸ் பிடிச்சிச்சோ எனக்கு தெரியாது, எந்த விளக்கம் பிடிச்சிச்சோ எனக்கு தெரியாது. ஆனா விளக்கம் சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லையா? அந்த சொன்ன விளக்கத்தை ஏற்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இல்லையா? செய்யலாம்ல சகோதரர்களே. நான் ஃபிக்ஹ் பத்தி வந்திருக்கிறதுனால நான் சொல்றேன். பல பேர் கேட்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டுட்டு இமாம்களை புடிச்சுக்கிட்டாங்க. அட ரசூலுல்லாஹ் சொன்னதை விட்டுட்டா புடிச்சிருக்கிறோம், ரசூலுல்லாஹ் சொன்னதுக்கு விளக்கமா புடிச்சிருக்கிறோம்ப்பா. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்களோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு விளக்கமாக இவங்களை ஆசிரியராக, எங்களுக்கு விளக்கம் தரக்கூடிய ஒரு ஆசிரியராக எடுத்திருக்கிறோம். இப்ப இவங்க கேட்கலாம், ஏன் அபு ஹனீஃபாவே எடுத்துக்கிட்டீங்க, எங்க அண்ணனை எடுக்க வேண்டாம் கூட கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்கக்கூடிய உரிமை உங்களுக்கு இல்லை. அது யாரை விரும்புறோமோ நாங்க எடுக்கலாம். அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு வருமா இல்லையா? உங்க அண்ணனை மட்டும் ஏத்துக்கணும்னு கேட்டா என்ன செய்வீங்க? சொல்ல முடியாதுல்ல. ஆயினால இந்த மார்க்க சட்டங்கள்ல இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு பட்டு ஏற்பட்டது எப்ப? தெளிவான ஆதாரங்கள் கிடைக்காமல் ஆய்வு செய்யக்கூடிய நேரத்தில் அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கபடி ஆய்வு எடுத்தாங்க. ஆய்வுகள் வேறுபடலாம். அதே மாதிரி ஒன்றுக்கு ஒன்று மேலிருந்து வரியாக முரணாக பார்க்கக்கூடிய நேரத்தில் அங்கேயும் விளக்கம் சொன்னாங்க. ஃபிக்ஹுடைய நூல் எல்லா இமாம்களுடைய கருத்து வேறுபாடு இந்த மாதிரி அடிப்படையில் தான் வந்தது. நான் திரும்பவும் சொல்றேன், சந்தர்ப்பங்கள்ல ஆய்வு செய்யறதில் கூட அல்லது முறைப்படுத்துறதில் கூட ஒன்றை காட்டிலும் ஒன்றை முற்படுத்துறதில் கூட தவறுகள் கூட நடந்திருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னது சிறந்ததாகவும் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் சொன்னது கொஞ்சம் தாழ்ந்ததாகவும் உண்மையில இருந்திருக்கலாம். ஆனா எது உண்மை, எது தாழ்ந்தது, எது உயர்ந்தது நீங்கள் நம்மளும் முடிவு செய்ய முடியாது. இது அல்லாஹ் இடத்துல போய் தான் முடிவு செய்யணும். அதனால இன்னைக்கு சொன்னக்கூடிய ரெண்டு அறிஞர்கள்ல யாரை விரும்புறோமோ தேர்ந்தெடுத்துக்கிறோம். ஹதீஸ்ல வருது, இதா அதைத்துமுல் காயித ஃபலா தஸ்தக்பிலுல் கிப்லத வலா தஸ்தத்பிருஹா. நீங்க மலஞ்சலம் கழிக்க வந்தா கிப்லாவை முன்னோக்கி உட்காராதீங்க, கிப்லாவின் பக்கம் முதுகை காட்டியும் உட்காராதீங்க. நேரம் ஆயிடுச்சா? ஏன்னா இந்த ஃபிக்ஹுடைய சட்டம் பற்றி நிறைய கருத்து வேறுபாடு கிளப்பி அதன் அடிப்படையில் அந்த ஃபிக்ஹுடைய நூல்களை எல்லாம் தரந்தாழ்த்துறதுனால இந்த இன்னொரு உதாரணத்தை சொல்லி நான் இந்த சப்ஜெக்டை முடிக்கிறேன். இல்லை, நீங்க சொல்றதுதான். இல்லை, பேசலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. நான் ஃபஜ்ர் வரைக்கும் பேச சொன்னாலும் பேசுவேன். ஆனா கேட்கறவங்க அடுத்து கூட்டம் போடும்போது இந்த மௌலிசா வந்தாரு நம்மளை அறுத்துருவார்ப்பா, இனி வந்துடக்கூடாதுப்பான்னு போயிடக்கூடாது. எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் பேச முடியும். எனக்கு கூட தண்ணி கொடுத்தா போதும். நல்லது. அருமை சோதர்களே, அப்ப நம்ம இந்த ஒரு உதாரணம் போதுமா? இல்ல இந்த ஃபிக்ஹுடைய இதை விளங்குறதுக்கு இந்த ஒன்று போதுமா? இன்னொன்னு சொல்லணுமா? சொல்லவா? சொல்லலான்னு சொல்றவங்க கை தூக்குங்க, போதும்னு சொல்றவங்க கை தூக்குங்க. 3 பேர் தான் இருக்கிறீங்க.